அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கோஸ்ட் இன் த செல் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்தை திமாஸுங்கிற ஒரு எக்கனாமி ரிப்போர்ட்டரை காட்டாடியாங்க. அவள் போர்னியோ காட்டுப்பகுதியில் நடந்த மர்மமான 9 தொழிலாளர்களோட மரணத்தை பற்றி ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி இருக்கார். அந்த காட்டில் இருக்கிற 10,000 ஹெக்டர் காப்பு காட்டை ஒரு பெரிய கம்பெனி சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து நிக்க சுரங்கம் அமைச்சிருக்காங்க. இதை பற்றி எழுத வேண்டாம்னு அவனோட சக எச்சரித்தாலும் திமாஸ் உண்மையை எழுத துணிகிறார். ஆனால் நியூஸ் பேப்பர் எடிட்டர் ஆந்தி என்ன பண்ணுறதுனா திமாஸ் எழுதின செய்தியை கேட்டு கடுமையாக திட்டுறாரு. இந்த கம்பெனிக்கு பின்னாடி துணைத் தலைவரோட மகனே இருக்கிறதுனால கதையை மாற்றி எழுத சொல்லி திமாஸ்க்கு 20 நிமிஷம் டைம் தராரு. இதற்கிடையே எடிட்டர் ஆந்திக்கும் அவரோட மனைவிக்கு இடையில் சண்டை நடந்து ஃபோனை உடைக்கிறார். அப்போ விசித்திரமாக ஆந்தியோட நிழல் கண்ணாடியிலேயே நிற்கிது. அடுத்த சில நிமிடங்களில் யாரோ ஒருத்தர் ஆந்தியை கொடூரமாக குத்தி ஃபேனில் தொங்க விட்றாரு. ஆந்தியோட பணத்துக்கு பக்கத்தில் ரத்தக்கரையோட திமாஸ் நிற்கிறாரு. என்னால் இவர் தான் திமாஸ் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிடுது. ஆந்தியை கொன்ன குற்றத்துக்காக திமாஸ் ஜெயிலுக்கு போகிறார். அந்த ஜெயிலை ஜோஃப்ரிங்கிற கொடூரமான காவலர் கைதிகளை ரொம்பவே சித்திரவதை பண்ணுறாரு. அங்கே நமக்கு சில முக்கியமான கேரக்டர் காட்டுறாங்க. அதில் ஒன்று தான் ஆங்க்ரோ என்னென்னா கைதிகளுக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு நியாயமான தலைவர். அப்புறம் 6ங்கிறவர் காட்டுறாரு. மனுஷன் அவங்களோட உடலை சுட்டி இருக்கிற அரோ ஒளியை பார்த்து அவங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை கணிக்கும் சக்தி கொண்டவர். அப்புறம் பாடிங்கிறவங்கள காட்டுறாங்க. முட்டாப்பழம் நடிக்கும் ஒரு முன்னாள் தத்துவ பேராசிரியர். அப்புறம் இர்ஃபா ஜெயிலில் இருக்கிற கும்மலை பற்றி திமாஸ்க்கு விளக்கம் ஒரு கைதி. திமாஸ் தங்க போகிற அறை டொக்கக் அப்படிங்கிற ஒரு கூலிப்படையோட அறைன்னு தெரிஞ்சது திமாஸ் இன்றைக்கி நைட்டே கொல்லப்படுவேன்னு எல்லோரும் பயப்படுறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு தூக்கமே அதிக போதையில் தூங்கிடுறான். அடுத்த நாள் கழிப்பறையில் தோக்கையை தன்னோட சொந்த டெமானிக்கோ ரிஃப்ளெக்ஷன் நடுவில் கிழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்படுறான். அடுத்து அந்தோன் அப்படிங்கிற கைதியும் அப்புறம் நடன ஆசிரியரான நோவியாவும் என்பவனும் அடுத்தடுத்து பயங்கரமாக முறையில் கொல்லப்படுறாங்க. இதை பார்த்த 6 ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும். அதாவது யாருக்குன்னா உடம்புல அதிக கோபமும் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அவங்கள தான் அந்த பேய் வேட்டையாடணுன்னு கண்டுபிடிக்கிறான். ஆனால் அங்கே இருக்கிற கைதிகளுக்கும் திமாஸுக்கும் மட்டும்தான் எந்த ஒரு ஆறாவும் தெரியல. இதனால் மற்ற கைதிகள் திமாஸ் மேலே சந்தேகப்பட்டு அவனை அடிக்கிறாங்க. அப்போ தான் திமாஸ் சொல்கிறான், பொரனியோ காட்டில் தொழிலாளர்கள் கொல்லப்பட்ட அந்த கொடூரமான பாணியில் தான் இங்கேயும் கொலை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஆங்க்ரோவுக்கு புரியுது அந்த காற்று ஆட்களை கொன்ன அந்த பயங்கரமான பேய் சக்தி திமாஸை பின்தொடர்ந்து இந்த ஜெயிலுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பேய் சும்மா யாரையும் கொள்ளலை, அந்த பொரனியோ காற்றில் நடக்கிற ஊழலுக்கு காரணமான உண்மையான குற்றவாளியை தேடி வந்திருக்கு. அந்த குற்றவாளியான ஜெயிலில் கேப் பிளாக்கில் சொகுசு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஊழல் விஐபி கைதியான பிரகாஷாவை தான். கைதிகள் எல்லோரும் சேர்ந்து பிரகாஷாவை காப்பாற்றவோ இல்லாட்டி பேய் அழிக்கவோ ஒரு பிளான் போடுறாங்க. பிரகாஷோட ஆறாவை சிவப்பு மாறினதை பேய் அவனை தாக்கும். அதனால் இஃபான் ஃபோன் பண்ணி பிரகாஷோட இளமைக்கால நேர்மையும் அவனோட அம்மாவை பற்றி பேசி அவனை கடுமையாக கோவப்படுத்துகிறாங்க. பிரகாஷா எல்லாம் மீறி கோவப்பட்டு கத்தும்போது அந்த கொடூரமான அரக்கப்பை அங்கே பிரகாஷாவை கொடூரமாக துண்டு துண்டாக வெட்டி போட்டு சாகடிக்குது. இதோட திமாஸா மேலே அந்த பேயோட நிலை முழுசாக விலகுது. கடைசியில் ஏட்ட கொலையோட உண்மையை சிசிடிவி ஆதாரம் கிடச்சி திமாஸ் நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டு விடுதலையாடுறான். அவனோட ஆறா அமைதியான குறிக்கும் தங்க நேரமாக மாறுது. திமாஸ் தன் நண்பர்கிட்ட விடை பெற்று அந்த பேயை அதோட சொந்த இடத்துக்கே திருப்பி அனுப்ப மீண்டும் பொரனியோ காட்டுக்கு பரப்புடுறான். இந்த படத்தோட கதை இதோட முடியுது. நன்றி.